வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர் டேக்க பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபூட்டர் டேக்னா என்ன? நம்ம அத எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபூட்டர் டேக் வந்து நம்ம கீழ வந்து பாட்டம் பார்ட்ட தான் வந்து நம்ம ஃபூட்டர் டேக் அப்படின்றது சொல்லுவோம். நான் உங்களுக்கு கூகுள்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் அதோட எக்ஸாம்பிள காட்டுறேன் லைவா. ஸோ வந்து அந்த ஃபூட்டர் டேக்குள்ள என்னென்னலாம் இருக்கலாம்? ஸோ இது வந்து ஆத்தர்ஷிப் இன்ஃபர்மேஷன் இல்லன்னா வந்து அந்த ஆத்தரோட நேம், காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி வந்து மறுபடியும் டாப்புக்கு போகிறதுக்கான பேக் லிங்க், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து ஃபூட்டர் டேக்குள்ளே இருக்கலாம். அதே மாதிரி ஒரே ஃபூட்டர் டேக் தான் ஒரு இதில் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. 2, 3 ஃபூட்டர் டேக் கூட ஒரே இதில் 2, 3 கிடையாது. எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2, 3ன்னு சொன்னேன். ஸோ எவ்வளோ ஃபூட்டர் டேக் வேணாலும் நீங்கள் அதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள்லேயுமே 2 ஃபூட்டர் டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் என்னன்றதை நான் அது உங்களுக்கு இப்போ லைவாக வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் ஃபூட்டர் டேக்கோட சின்டாக்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபூட்டர்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு உள்ளே வந்து ஒரு பேராகிராஃப் டேக், அதில் வந்து ஆத்தர் நேம்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஆத்தர் நேம் நான் வந்து அஸ்வின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஆத்தர் நேம் வந்து அஸ்வின்னு போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் இன்னொரு பேராகிராஃப் டேக் போடுறேன். பேராகிராஃப் டேக் போட்டு நம்ம காப்பிரைட் சிம்பிள் வந்து போட போகிறோம். ஸோ வந்து காப்பிரைட் சிம்பிள்லாம் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அதை பற்றினது தனியாக சிம்பிள்ஸ் அண்ட் எமோஜிஸ்னு வீடியோ போட்டுருவோம். கண்டிப்பாக அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ காப்பிரைட் சிம்பிள் போட்டு 2023 கோட் வித் அஸ்வின்றதை நான் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணுறேன். இப்போ ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா? இங்கே கோட் வித் அஸ்வின்றது வந்துருச்சு. ஸோ ஓகே. நம்ம இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி வெப்பேஜ் போனோன்னே நம்ம எது ஹெட்டர் எது ஃபூட்டருன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். எது வந்து உள்ள கண்டென்ட், எது ஹெட்டர் எது ஃபூட்டருன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து கூகுளில் இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் ஃபுல்லும் ஹெட்டர். ஸோ அதுக்குள்ள nav டேக். ஸோ நீங்கள் ஹெட்டர், nav டேக் இதெல்லாம் என்னன்னே தெரியலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்குது. அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனல்லே இருக்குது ஹெட்டர், nav டேக். இதெல்லாம் வந்து nav டேக். ஓகே, இதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். இந்த மெயின் பார்ட் ஹெட்டர். ஸோ இது வந்து த ஹோல் பாடி. ஸோ நான் சொன்னல ஃபூட்டரில் வந்து செவரல் ஃபூட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒன் ஃபூட்டர். ஸோ நான் அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் ஒரு ஃபூட்டர். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து 2 ஃபூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஃபூட்டர் அண்ட் தென் இது ஒரு ஃபூட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து 2 ஃபூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரே ஃபூட்டராக வந்து நம்ம இதில் போட்ட மாதிரி வந்து இதிலே போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு டவுட் வரலாம். இது வந்து இது வந்து கீழே இருக்குது, உனக்கு மட்டும் ஏன் மேலே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அது வந்து சிஎஸ்எஸ்னால ஸ்டைல் பண்ணுறது தான். நம்ம வந்து சிஎஸ்எஸ் நம்ம இன்னும் போவே இல்லை. நம்ம HTMLல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம சிஎஸ்எஸ் போகும்போது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அதில் சொல்லித்தரேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.